ஹாய் கைஸ், வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி ஊருக்கு நாங்கள் ஒரு விஷயமா போயிருந்தோம். கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அப்போ போனப்போ நாங்கள் எப்போ போனாலுமே இந்த கோவிலுக்கு, இந்த ஊரில் இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போவோம். அப்படியே ரொம்ப ரொம்ப அவசரமான ஒர்க்காக இருந்தால் கூட வெளியே நின்று சாமி கும்பிட்டுட்டு தாங்க போவோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த ஊரில் இந்த கோவில் அவ்வளோ ஃபேமஸ். என்ன கோவில் கேட்குறீங்களா? இலுப்புத்தண்டத்தில் இருக்கக்கூடிய ஓசூர் அம்மன் கோவில் தான். ஓசூர் அம்மன் கோவில், அதாவது இந்த கோவிலுக்கு, இந்த ஊருக்கு கிராம தேவதையாக இருக்கக்கூடிய இந்த அம்மன் தான் இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு குலதெய்வமாக இருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறப்ப சரியான வெயில். ஸோ என்னடா இது கோவிலில் யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே நாங்கள் சாமியெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டா பார்த்தீங்கன்னா நான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி பூனை மியாவ் மியாவ் சொல்லிட்டு அங்கே எங்களோட நின்றுட்டு பேசிட்டு இருந்துச்சு. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது போகவும் இல்லை, நாங்கள் போகிற வரைக்கும் எங்களோடவே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சாமியை ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப மன திருப்தியாக நம்ம ரொம்ப ஃப்ரீயாக சாமி கும்பிட்டோம். அதாவது கோவில் ரொம்ப காமாக, ரொம்ப நம்ம வெயில் நேரம் போனதுனால கோவில் இது மூடி இருந்தது. பட் ஆனால் எப்போ போனாலுமே சாமி பார்க்குற மாதிரியான ஒரு கேட்டு தான் அங்கே இடத்துல இருக்கும். யாரும் சாமி தெர மூடிட்டாங்க, கோவில் மூடிட்டாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்காது. எப்போ போனாலுமே அந்த கோவிலோட சாமி அந்த கோவிலை பார்க்குற மாதிரியான கதவுகள் தான் அங்கே அமைச்சிருப்பாங்க. ஸோ நாங்கள் சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அங்கே அந்த கோவிலை சுற்றி நிறைய அம்மன்லாம் வச்சுருக்காங்க. இப்போ புதுசாக வச்சுருக்காங்க ஒரு சில அம்மன்கள்லாம். என்னதான் இருந்தாலுமே கூட நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி, அதாவது எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கூட்டு போடுற கோவில், அடிக்கடிக்கு கூட்டு போடுன்னு பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் கோவில் தான். ஸோ நாங்கள் இங்கே ஊருக்கு போனீங்கன்னா இங்கே ஓசூர் அம்மன் கோவில் தான் நாங்கள் அடிக்கடிக்கு போனது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்லியாக குட்டி வயசுலேருந்து பார்த்து பழகின ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு சாமி இந்த சாமியை தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஏதாச்சும் கஷ்டம்னா நாங்கள் இந்த கோவிலுக்கு தான் போயிருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்பிக்கையாக நடக்கும். ஸோ ரொம்ப பிடிச்சது, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோவிலுக்கு போனது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.